DHEL shares slip 5% after Dukhan Tech initiates arbitration against firm. டியூகான் டெக் நிறுவனத்திற்கு எதிராக மத்தியஸ்தம் தொடங்கியதை அடுத்து பிரிச்சில் பங்குகள் 5% சரிந்தன. பிப்ரவரி 18 அன்று பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் பங்குகள் டியூகான் டெக் நிறுவனத்திற்கு எதிராக 30 கோடி ரூபாய் மற்றும் பிற தொடர்புடைய நலன்களுக்காக மத்தியஸ்தம் தொடங்கியதை அடுத்து 5% சரிந்தன. இந்த செய்தியைத் தொடர்ந்து பிரிச்சில் பங்குகள் அன்றைய குறைந்தபட்சமாக 183 ரூபாய் 57 பைசா ஆகஸ்ட் சரிந்தன. தொழில்நுட்ப ரீதியாக ஆனந்த் ரவியின் ஈக்விட்டி ரிசர்ச் மூத்த மேலாளர் ஜிகர் எஸ் படேல் பேச்சிற்கு ஒரு ஏற்றமான அமைப்பை அடையாளம் கண்டார். பங்கு ஒரு முக்கிய ஆதரவு நிலைக்கு அருகில் ஒரு ஏற்றமான அமைப்பை உருவாக்கியது. இது RSI வேறுபாட்டால் வலுப்படுத்தப்பட்டது. இந்த முறை பின்வாங்கலுக்கு முன்பு 10% பேரணிக்கு வழிவகுத்தது. ஆனால் ஏற்றமான வடிவத்தின் குறைவு நிறுவனத்தை வைத்திருந்தது. இது சுத்தியல் முழக்கவர்த்திகளின் வெளிப்பாட்டால் ஆதரிக்கப்பட்டது. இது குறைந்த மட்டங்களில் வலுவான வாங்கும் ஆர்வத்தை குறிக்கிறது என்று அவர் கூறினார். கூடுதலாக ஏற்றமான மெழுகுவர்த்தி வடிவங்கள் RSI வேறுபாடு மற்றும் ஒரு முக்கிய மைய நிலைக்கு அருகாமையில் இருப்பது ஆகியவை மேல்நோக்கிய நகர்வுக்கு சாதகமான அமைப்பை குறிக்கிறது என்று படேல் நம்புகிறார். அந்த காரணத்திற்காக 222 ரூபாய் இலக்கு மற்றும் 176 ரூபாயில் நிறுத்தழப்புடன் 190 ரூபாய் முதல் 193 சென்ட் வரை வரம்பைச் சுற்றி பங்குகளில் நீண்ட நிலைகளில் நுழைவதை பரிசீலிக்குமாறு வர்த்தகர்களுக்கு அவர் அறிவுறுத்துகிறார். மூல மணி கண்ட்ரோல் Declaration. தகவல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.